ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டன்ட் ரசப்பொடிக்கு தண்ணி 1 டம்ளர் கொதிக்குது. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் ரசப்பொடி ரெடியாக இருக்குங்க. இதில் வந்து ஒரே 1 ஸ்பூன் ரசப்பொடி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியை எடுத்து அந்த ரசப்பொடியிலே சேர்த்துடலாம். இதில் ஊற்றுனதும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வீட்டில் வந்து நம்ம ரசப்பொடி வந்து எப்படி தாளிச்சா எப்படி செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இன்ஸ்டன்ட் ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு குறையும். உப்பு குறைஞ்சிதுன்னா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக தேவைப்பட்டால் தண்ணி கொதிக்கும் போதே ஒரு அரை தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கலாம். சேர்த்து கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புளிப்பு தேவையான அளவுக்கு எடுக்கும். இப்போ இன்ஸ்டன்ட் ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். இதில் முக்கியமாக வந்து நான் கருவேப்பிலை, மிளகா, கடுகு எல்லாமே தாளித்து ரெடியாக இருக்குங்க. ரெடிமேட் ரசம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நாங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் வந்து இதை செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பரில் வந்து நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. இதுதான் இன்ஸ்டன்ட் ரசப்பொடி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர் இதிலே இருக்குது பாருங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. மாதிரி நிறைய மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எந்த மசாலா வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நாங்கள் மசாலா என்னென்ன மசாலா ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோன்றது உங்களுக்கு தெரியும்.